எவரையும் நம்மளுக்கு ஸ்மைல் கூல் சர்வீஸ்லேருந்து போர்டு அமைச்சிருக்காங்க. அதாவது கேரியரு 2 போர்டு அமைச்சிருக்காங்க. 2 செட்டு கேரியர் தான். அதாவது இன்வெர்டர் ஏசி தான். இவர் பிளேஸ் பார்த்தோன்னா அருந்தாங்கிலேருந்து அமைச்சிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கும்போது ஒரு போர்டு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அது ஓவராக எரிஞ்சிட்டு இருக்கனால ஐபிஎம்மும் காலியாகிட்டு இருக்குது, ஐஜிபிடியும் காலியாகிட்டு இருக்குது, டிரைவர் சர்க்கியூட்டும் காலி. ஸோ இது ரெடி பண்ணாத பட்சத்தில் நம்ம வந்து போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் போர்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்திருக்கோம், அப்புறமா முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லைனா ஆல்டர்னேட்டாக போர்டு என்ன ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ ஓகே, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுத்துலாம். இன்னொரு போர்டும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் வந்து ரன்னே ஆகல. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் போர்டு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கம்ப்ரஸர் ஆனே ஆகல சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, முடிஞ்சளவுக்கு இந்த போர்டு நம்ம ரெடி பண்ண பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா டெஸ்டிங் வீடியோ போடுற கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடலாம். நம்மளுக்கு இன்டோர் அவுட்டோர் சென்சார் இந்த ரிமோட் இந்த 4 ஐட்டம் மட்டும் போதும் சர்வீஸ் பார்க்க. மிச்சம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கம்ப்ரஸர், ஃபேன் மோட்டர், இன்டோர் ஃபேன் மோட்டர், அவுட்டோர் ஃபேன் மோட்டர், ரியாக்டர் எல்லாமே இருக்குது. ஃபைனலாக இருங்க பாருங்க போர்டு ரெடி ஆகுது இல்லையான்ட்டு. ஓகே, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உட்காந்து இதெல்லாமே டிரைவர் சர்க்கியூட்டு, டையோடு, ஐஜிபிடி இதெல்லாமே ஷார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு போடும்போது சீரியஸ்லி எல்லாம் பெரியுது. ஸோ இதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பட்சத்தில் இது இந்த எல்லாமே உயர்மாக்காது. எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ கரண்ட் பாஸ் ஆகிட்டு இது மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகிடுது. சரி, ஓகே, நம்ம முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஷார்ட்டாக வந்தனால இங்கே இருக்கிற ட்ராக் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ட்ராக் எல்லாமே நம்ம கரெக்டான சால்ட்ரிங் அடித்து கொடுத்துடலாம். அண்ணா வணக்கம். அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஆகுதுண்ணா, எரரு. கம்ப்ரஸர் அவுட் ஆஃப் ஸ்டெப் அப்நார்மல் அப்படின்னு சொல்லுது. 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகுதுண்ணா அவுட்டோர் எல்இடி. பொசிஷன் டிடெக்ஷனு, கரண்ட் சென்சிங்கு, இந்த கம்பேரேட்டரு, இதில் ஒரு அவுட்புட்டு, இதில் 2 அவுட்புட் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஏசி லிங்க்கும் டிசி லிங்க்கும் ரெண்டுமே இந்த டிரான்சிஸ்டர் வழியாக வர அவுட்புட் கரெக்டாக இருக்குது. 2.1, 1.6, 1.6, 2.1 கரெக்டாக இருக்குது. 15 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. எஃப்ஓபின்னு கரெக்டாக இருக்குது. கேட் ஐசியோட இது எதுவுமே ஷார்ட் இல்லை, கரெக்டாக இருக்குது. எஸ்எம்பிஎஸில் கம்ப்ளைண்ட் இருக்குமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போர்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோர் மோட்டர் ஓடினு இருக்குது, அவுட்டோர் மோட்டர் ஓடினு இருக்குது, கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடினு இருக்குது. இன்னும் 10 ஸ்பீடில் தான் இருக்குது, செகண்ட் ஸ்பீடு மூவ் ஆகல. நம்மளுக்கு அங்கே அதாவது ஐஜிபிடியும் டிரைவர் சர்க்கியூட்லாம் டேமேஜ் இருந்தது, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஐபிஎம் நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம அதனால் போர்டு நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியாது. இது ஐபிஎம் போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபுல் டெஸ்டிங் பண்ணிட்டு இது ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். இது நம்மளுக்கு அருந்தாங்கிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அருந்தாங்கிக்கு அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ ஒரு போர்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு போர்டு பார்த்திங்கன்னா